ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம சுந்தரவல்லி வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன ஆனாலும் நந்தினி வந்து இங்கே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்துட்டு இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதவி சூர்யாக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் நந்தினி இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நந்தினி வரல அப்படின்னா கண்டிப்பா வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நந்தினி இருக்கும்போதே வந்துட்டு சுந்தரவல்லி, சூர்யாவுக்கு வேற ஒரு பொண்ணு நெறைய பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவும் அமையல. அப்படி பண்ணதுனால தான் நம்ம அருணாச்சல ஐயாவே போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா, சுந்தரவல்லியால மட்டும் இல்ல யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சாரு. ஆனா இப்ப தலைகீழா எல்லாமே நடக்குது. ரிஜிஸ்டர் மேரேஜும் ரிஜிஸ்டர் பண்ணல. இப்ப போயிட்டு நம்ம நந்தினியும் போயிட்டு ரிட்டர்ன் வரல அப்படின்னா, இது எல்லாமே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட தெளிவா சொல்லிடலாம். அம்மா இந்த மாரி பிளான் பண்ணியிருக்காங்கடா. என்ன ஆனாலும் நந்தினிய விட்டு வந்துராத அப்படின்னு சொன்னா போதும். சூர்யா வந்துட்டு ஆனா அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணும். அவன் சொல்லாம இருந்துட்டு நந்தினிய எப்படியோ திருப்பி கூட்டிட்டு வந்துரணும். நமக்கு என்னன்னா நந்தினி இந்த வீட்ல இருக்கணும். நந்தினி மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கணும். வேற யாரும் வந்துட்டு வந்துரக்கூடாது அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி எப்படியாச்சும் நந்தினிய தீர்த்துக்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நீங்க 2 பேரும் ஊருக்கு போங்க. ஆனா எப்படி திரும்பி வருவேன்னு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நெனைக்கிறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லயே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கொலை பண்ணா, இப்ப சிங்காரத்த கொலை பண்ணிட்டா அப்படின்னா, நந்தினியால இங்க வரவே முடியாது. சூர்யா மட்டும் தான் வர முடியும். அதனால தான் வந்துட்டு சிங்காரத்த தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா சுந்தரவல்லி இவ்வளோ மோசமா வந்துட்டு களம் இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்வளோ கேவலமா நந்தினிய வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர விடாம இருக்கிறதுக்கு, அவங்க அப்பாவ கொலை பண்றதுக்கு அளவுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஏரியால சுந்தரவல்லி தான் பெரிய ஆளாச்சே. இந்த மாரி ஃபோட்டோ அனுப்பி, இவங்கள வந்து தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு சரி மேடம் அப்படின்னு சொன்னோனே, "எவ்வளோ பணம் வேணா நான் தர்றேன். எவ்வளோ வேணா தர்றேன். ஆனா நான் சொன்ன வேலைய மட்டும் முடிச்சிரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது வந்து சூர்யாவுக்கும், நந்தினிக்கும் வந்துட்டு தெரியவே தெரியாது. ஆனா மாதவி வந்துட்டு சூர்யா கிட்ட, "சூர்யா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரிலாம் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, நந்தினி திரும்ப வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆனாலும் நந்தினிய நீ விட்றாத. கூட்டுடு வா. நந்தினி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ கவலைப்படாத. அம்மா என்ன பண்றாங்க நான் பார்த்துக்கிறேன். உன் தாய் குலத்தால என்னையோ, என் பொண்டாட்டிக்கோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி சொல்றாங்க நம்ம சூர்யா சார். அப்புறம் வந்துட்டு இப்ப 2 பேரும் வந்துட்டு ஜாலியா போறாங்க. ஆனா அங்க போனா தான் தெரியும் சுந்தரவல்லி வச்சிருக்க ஆப்பு. கண்டிப்பா சூர்யா சார் அந்த எந்த அசம்பாவிதமும் நடக்க விடமாட்டாரு. நந்தினிய கூட்டு தான் வரப்போறாரு. ஆனா வந்துட்டு சுந்தரவல்லி இவ்வளோ கேவலமான வேலைகள பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு தெரிஞ்சா போதும். கண்டிப்பா வச்சு செஞ்சுருவாரு. போயிட்டு வரும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே பாய் வரட்டா?